வந்து 2026 எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுல ப்ரொஃபஷனல்ஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ப்ரொஃபஷனல்ஸ் என்ன செய்யணும்? எல்லாரையும் போல முதல்ல ஓட்டு போடணும். அதான் ரொம்ப முக்கியம். இந்த ப்ரொஃபஷனல்ஸ்ல ரொம்ப முக்கியமான பிரச்சனை என்ன அப்படின்னா, சார் இன்னைக்கு நாடு இருக்கிற இருப்புல ஆல் பொலிட்டீஷியன்ஸ் சார் ஓடி வச்சிட்டாரு, ஒன்றும் செய்ய முடியாது. என்ன செய்யறது? நம்ம வந்து ஓட்டு போட்டிருக்கலாம், ஆனா அலையன்ஸுக்கு சீட்டு கொடுத்தாச்சே அப்படிமா. அலையன்ஸுக்கு சீட்டு கொடுத்தா பரவாயில்லையே, இந்த ஆள கேண்டிடேட்டா போட்டாங்களே. அப்ப நிறைய ரிசர்வேஷன்ஸ், ஏன்னா திங்கர்ஸா இருக்கிறாங்க பாருங்க, நிறைய சிந்திக்கக்கூடியவர்களாக, அடுத்த கட்டத்தில் சமுதாயத்தில் நகர்ந்தவர்களாக, நடுத்தர வர்க்கத்துக்கு மேல நகர்ந்தவர்களாக இருக்கும் போது நமக்கு என்ன வந்துருது அப்படின்னா, இதெல்லாம் நம்ம ஓட்டு போடணுமா கான்ட்ரிபியூட் பண்ணுமாங்கிறது வந்துருது. ஒரு ப்ரொஃபஷனலா நீங்க செய்ய வேண்டிய வேலை ஓட்டு போடுவது, அது ரொம்ப முக்கியம். குறைந்தபட்சம் இந்த அரங்கத்துல கூடியிருக்கிறவர்களாவது ஒவ்வொருத்தரும் ஒரு 15 பேரை ஓட்டு போட வைப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாலே, நீங்க அதுக்கு மேல நீங்க கட்சிக்கு செய்ய வேண்டிய விஷயம் வேற எதுவுமே இருக்காது. அட்லீஸ்ட் ஒரு 15 நீங்க ஓட்டு போட்டு, நான் போய் நின்று கூட்டு போனேன், அது வந்து பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம், வேற எந்த கட்சிக்காக ஓட்டு போட்டோம், அது பிரச்சனை இல்லை. அது அப்புறம் நம்ம சொல்லிட்டு மாத்தி கூட போட்டு போறேன். ஆனா நான் வந்து கூட்டு போனேன், நான் வந்து வழி நடத்தினேன், அவனை நான் ஃபாலோ பண்ணேன், அவனை ஓட்டு போட வச்சேன்னு ஒரு 15 பேரையாவது நீங்க கொண்டு போய் நிப்பாட்டினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு பெரிய லெவல்ல ஹெல்ப் பண்ணும். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், திருமங்கலம் ஃபார்முலா அப்படின்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல எங்க அண்ணன் திரு அழகிரி அவர்கள் செய்தது இந்த மைக்ரோ மேனேஜ்மெண்ட் தான். 3:30 மணிக்கு சாயந்தரம் உட்கார்ந்து இருக்கிறாரு. 7வது தெரியல 3வது வீட்டுல முருகேசன் ஓட்டு போடல, தூக்கிட்டு வா அப்படின்றாரு. முருகேசன் வீட்டுல உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காரு, இன்னைக்கு லீவுன்னு துண்டா தூக்கிட்டு வந்துட்டாங்க, ஓட்டு போடலையா, அண்ணன் உங்களை தூக்கிட்டு வர சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஓட்டு போட்டாங்க. 85% போலி. இதான் மைக்ரோ மேனேஜ்மெண்ட். உள்ள பூத்துல உட்காந்து யார் யார் ஓட்டு போட்டா, யார் யார் ஓட்டு போடல, யார் யார் ஓட்டு போடணும் அப்படிங்கிற பார்த்துட்டு தெளிவா கொண்டு வந்து எல்லாருமே ஓட்டு போட வைக்கிறது. அதுதான் ரொம்ப முக்கியமா நீங்க செய்ய வேண்டியது. எஸ்ஐஆர் புண்ணியத்துல தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 97 லட்சம் பேரை காலி பண்ணி விட்டாச்சு. அப்போ வந்து பெர்சன்டேஜ் வந்து ஆட்டோமேட்டிக்காவே கூடும். அதை தாண்டி நீங்க வந்து இன்னும் அதிகமா கொண்டு வரக்கான வழியை பார்க்கணும். எஸ்ஐஆர்ல உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ப்ரொஃபஷனல் செல்ஸோடைய அடுத்த முக்கியமான வேலை நான் நினைக்கிறது, நிறைய உருப்படியான விஷயம் வந்து ரொம்ப பெரிய லேகிங்கா இருக்கு. அது வந்து இல்லவே இல்லை தமிழ்நாட்டில். 80 கோடி பேருக்கு 5 வருஷம் முழுக்க முழுக்க விலை இல்லாமல், ஒரு பைசா செலவு இல்லாம ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். 5 வருஷம் இடைவிடாமல் எவ்ரி மந்த் 80 கோடி பேருக்கு விலை இல்லாமல் ரேஷன் பொருட்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாருமே தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் கொடுத்திருக்காரு நினைச்சிட்டான். ஏன்னா ரேஷன் கடையில் உட்கார்ந்துருக்கிற ஆட்கள் எல்லாமே வந்து கீழே இருந்து மேலிருந்து எல்லாருமே பாக்கெட்ல வந்து தளபதி படத்தை போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்ப என்ன அவங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்ப இது யார் கொடுத்தா, யாருடைய ஃபண்ட் அப்படிங்கிற கேள்வியே இல்லாம போச்சு. அதனாலதான் என்ன செஞ்சிருக்காங்க, கொஞ்சம் கூட தயக்கம் இல்லாம திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் 27 பைசா நான் சொல்ல போறேன், 1 ரூபா கொடுத்தா 27 பைசா தான் வருது, தமிழ்நாட்டுக்கு ஃபண்டே வரல அப்படின்றாங்க. பாரத பிரதமர்ல இருந்து மிக சமீபத்துல புதுக்கோட்டையில பேசின நம்முடைய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷால இருந்து, நம்முடைய மாநிலத்தை சேர்ந்த அண்ணன் எல் முருகன்ல இருந்து எல்லாருமே தொடர்ந்து சொல்லிட்டு வர்றாங்க, ஆதாரபூர்வமா ஆவணப்பூர்வமா சொல்லிட்டு வராங்க. லாஸ்ட் 10 இயர்ஸ்ல மட்டும் தமிழ்நாடுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் 11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறது. 11 lakh crore, 11 லட்சம் கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்குது. ஆனா 1 ரூபா கூட ஒதுக்கல, 1 ரூபா கூட ஒதுக்கலன்னா இவங்கள மாதிரி ஒதுக்கலங்கிற கவலையை சொல்லிட்டாங்களா என்னன்னு தெரியல. அது 11 லட்சம் கோடி ரூபாய் வந்திருக்கு அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை இருக்கு. இப்ப இந்த எஸ்ஐஆர் அப்படிங்கிறது வந்து எல்லாரும் பயங்கரமா ஒரு பூச்சாண்டி மாதிரி கருதுனாங்க. உங்களுக்கு தெரியும், எஸ்ஐஆர் வந்திருக்கு, எஸ்ஐஆர் வந்துருச்சு அப்படின்னா தமிழ்நாட்டில இருந்து சத்தம் போடாத கட்சியே கிடையாது. ஏடிஎம்கே கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகி என்ன செய்யலாம்னு இருந்துச்சு. பிஜேபி மட்டும்தான் வந்து வழக்கம் போல மைனாரிட்டியா வந்து இல்ல ரொம்ப நல்லது நல்லதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பீகார்ல எஸ்ஐஆர் வந்து சமீப காலங்கள்ல அறிமுகப்பட்ட, திரும்பி ரீஇன்ஃபோர்ஸ் பண்ணது வந்து பீகார்ல இதே மாதிரி வந்து கிட்டத்தட்ட 66 லட்சம் பேருக்கு மேல வந்து பெயர்கள் நீக்கப்பட்ட போது குய்யோ முறையோன்னு கத்துனாங்க. ரூலிங் பார்ட்டி திரும்ப ஆட்சிக்கு வந்துருச்சு, பிஜேபி கூட்டணி அங்க திரும்ப ஆட்சிக்கு வந்துருச்சு. யூ ஓன்ட் பிலீவ், அந்த எஸ்ஐஆர் 66 லட்சம் பேர் போனதுல, நீக்கப்பட்டதுல பிஜேபி கவர்மெண்ட் திரும்ப வந்த பிறகு ஒருத்தர் கூட வாயை திறக்கல. எத்தனை ஆயிரம் கேஸ் போட்டிருக்கணும், என் பேர் இல்லைன்னு எத்தனை லட்சம் பேர் முற்றுகையிட்டு இருக்கணும். ஆனா ஏதாவது நடந்துச்சான்னா எதுவுமே கிடையாது. 66 லட்சம் பேர் அங்க வந்து பீகார்ல போயிருச்சு. பிஜேபி திரும்ப ஆட்சிக்கு வந்துச்சு. தமிழ்நாட்டுல 97 லட்சம் பேர் வந்து நீக்கப்பட்டுருச்சு, 97 லட்சம் பேர் போயிருச்சு. அப்ப தமிழ்நாட்டுல வந்து நீக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் பண்ணும் போது எல்லாரும் குய்யோமே கத்துறாங்க. இந்த எஸ்ஐஆர் இம்ப்ளிமெண்ட் ஆன பிறகு யாருமே பேசல, அமைதியாயிட்டாங்க. ஏன்? உள்ளதிலே அதிகமான பெயர்கள் வந்து குளத்தூர் தொகுதியிலும் சேப்பாக்கம் தொகுதியிலும் போயிருக்கு. அதிகமான பெயர்கள் எங்க நீக்கப்பட்டிருக்குன்னா குளத்தூர். இத்தனைக்கும் குளத்தூரும் சேப்பாக்கமும் தமிழ்நாட்டிலே சின்ன தொகுதிகள்ல ஒண்ணு.
ரொம்ப சின்ன தொகுதிகள். நீங்க வில்லிவாக்கத்துல இருந்து ஸ்ரீபெரும்புதூர் பெரிய பெரிய தொகுதிகள் நிறைய இருக்கு. உள்ளே சின்ன தொகுதியில இருக்கக்கூடிய 2 இடத்துல தான் வந்து டாப் 5 இருக்கு 2 தொகுதியிலுமே. அப்படி போயிருச்சு. அப்ப நான் வந்து கேட்டேன் நம்மகிட்ட கேள்வி கேட்கக்கூடிய சகோதரர்கள்ட்ட, எஸ்ஐஆர் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமா இருக்குது, ஆன்டி நேஷனல், ஆன்டி தமிழ்நாடு, தமிழர்களுக்கு விரோதமா இருக்குது. ஆனா நடத்துனது பூரா யாரு அப்படின்னு? மாநில அரசு அதிகாரிகள் தான் தேர்தல் ஆணையத்தின் பிரதிநிதிகளா இருந்து நடத்துறாங்க. அப்ப சென்னையில மாநகராட்சி கமிஷனா இருக்கக்கூடிய திரு குமரகுருபரன் ஐஏஎஸ் அவர்களுக்கு வந்து அவருக்கு தன்னுடைய பொசிஷன் தெரியாதா? அது வந்து சென்னை வந்து திமுகவுடைய கோலச்சக்கூடிய இடம் அப்படிங்கிறது தெரியாதா? அப்ப கொளத்தூர் தொகுதி வந்து யாருடைய தொகுதின்னு தெரியாதா? சேப்பாக்கம் தொகுதி யாருடைய தொகுதி தெரியாதா? அங்க வந்து யாரோ ஒருத்தர் வந்து பிஎல்ஓன்னு போட்டு யாரோ ஒருத்தர் பெயர் நீக்கிறதுக்கு அனுமதிச்சிருவாங்களா? அப்ப இல்லாத பெயர்கள் நீக்கப்படுது. இன்னைக்கு வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா 97 லட்சம் பேர் நீக்கப்பட்டிருக்கு. இது வரைக்கும் பேரை திரும்ப சேர்க்க சொல்லி 10 லட்சம் கூட டோட்டலா வரல. என்னுடைய பேர் நீக்கப்பட்டு சேர்க்கணும் சொல்லி திரும்ப வந்து ஒரு 10 லட்சம் பேர் கூட வரல. இதுலயே இடம் மாறினது, தடம் மாறினது, பெயர் மாறினது, ஊர் மாறினது, ஸ்பெல்லிங் மாறினது, இனிஷியல் மாறினதுன்னு சொல்லிட்டு அதுதான் வந்து நிக்கிறதே தவிர 97 லட்சம் பேர்கள் நீக்கப்பட்டிருக்கு அப்படின்னா யார்கிட்டையும் பதட்டம் இல்ல, தெளிவா இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா நீக்கப்பட்ட பெயர்கள் ஒரிஜினலான விஷயங்களா இருக்குது. அர்ச்சனா பட்நாயக் ரொம்ப தெளிவா சொன்னாங்க, அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் அப் பண்ணி கொடுத்தாலே போது நாங்க பேரை சேர்த்துருவோம்னு. அப்ப ப்ரொஃபஷனலா நீங்க எல்லாரும் யோசிக்க வேண்டியது, நீங்க களத்துல போய் நீங்க பார்த்து தெரிஞ்சுக்க வேண்டியது, இன்னும் ஒரு மிச்சம் 4-5 நாள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த பணி முடியறதுக்கு. எஸ்ஐஆர்ல யார் அதிகமாக BLA 2 போட்டிருக்காங்கிறது மேட்டர் இல்ல. BLA 2 அதிகமா போட்டிருக்கல. இஃப் ஐ எம் நாட் ராங், பிஜேபி தமிழ்நாட்டின் 3வது பெரிய கட்சியாக இருக்கிறது. அதிமுக திமுகவுக்கு பிறகு அதிகமான ஆட்கள் கிட்டத்தட்ட 62,000 பேரை வந்து போட்டிருக்காங்க. நான் அதை பத்தி பாராட்டுற ஆள் நான் கிடையாது. அதிகமான அந்த பேர் வச்சியே சோறு வச்சியான்னு கேட்பாங்கல்ல, அத மாதிரி வந்து ஆள் போட்டியிலே வேலை பார்த்தீங்களான்னு கேட்பேன். நம்ப மாட்டீங்க, நான் பார்த்த இடங்கள்ல பூரா சொல்றேன். உங்க பகுதியில் எப்படி இருக்கு நீங்க திரும்ப செக் பண்ணிக்கங்க. BLAஸ்லயே 90% சக்சஸ்ஃபுல்லா வேலை பார்த்தது டிஎம்கே காரங்க. திமுக காரங்க தான் கடுமையான களப்பணியாற்றி எல்லா வீடுகள்லயும் BLO போறதுக்கு முன்னாடி BLA போய் இருந்து வாங்கி கொடுத்தாங்க. அப்ப யாருடைய ஓட்டு மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு யார் வேலை பார்த்திருக்கான்னு பாருங்க. அப்ப ஒருவேளை யாருடைய ஓட்டா அது மிஸ் ஆகும்னா அது யாருடைய ஓட்டா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு பாருங்க. அப்ப நம்ம வந்து பேர் சேர்க்கிறதோ டேக் மாற்றுறதோ உள்ளரங்க கூட்டத்துல உட்கார்ந்து கூட்டம் போட்டுட்டு இருக்கிறதோ மட்டும் பத்தாது. களப்பணின்னு ஒண்ணு சொல்லுவாங்க. இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் எல்லாம் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச பிறகு அவங்க கையில பேப்பரை கொடுக்க மாட்டாங்க. இருக்கட்டும் சார், களப்பணி முடிச்சு சொல்லுவாங்க. அந்த களப்பணி அப்படின்னா ஒண்ணுமே இல்ல, ஃபீல்டு ஒர்க்குங்கிறதுக்கான ஒரு நல்ல தமிழ் வார்த்தை. இந்த ஃபீல்டு ஒர்க்கு தான் ஆட்களை காப்பாற்றும், ஃபீல்டு ஒர்க்கு தான் கட்சிகளை கரையேற்றும். உள்ளரங்க கூட்டத்துல வந்து பல கோடிகளை செலவழிச்சு சுந்தரராமன் தலைமையிலான டீம் வந்து போட்டா நமக்கு வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சுங்கல்ல. திஸ் குட் பி எ பிகினிங். அதற்கு பிறகு நீங்க ஃபீல்டுல போய் வேலை பார்க்கணும். திமுக காரங்க என்ன செய்யறாங்க? அதிமுகவை ஏன் அசைக்க முடியல, ஏன் அந்த 2 பெரும் கட்சிகள் வந்து இருக்காங்கன்னா, கீழே ஒரு டீயை மட்டும் குடிச்சிட்டு நாள் முழுக்க நாயா பேயா வேலை பார்க்கறதுக்கு திமுக அதிமுக லட்சக்கணக்கான பேர் இருக்கிறார்கள். அந்த மாதிரி பாஜக இருக்காங்களான்னு பார்க்கும். அப்படி யாராவது இருந்தா அவர்களுக்கு மரியாதை கிடைக்குதான்னு பார்க்கும். நான் வந்து எதுவும் காம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு சூப்பர் சூப்பர் பயங்கரம் யாரும் தடுக்க முடியாது ஜி, அடுத்து நம்ம ஆட்சி தான் ஜி, பின்னிடலாம் ஜின்னு சொல்றதுக்கு நான் வரல. அதுல இருக்கக்கூடிய சேலஞ்ச் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு களம் 2026 ப்ரொஃபஷனல்ஸ் என்ன செய்யணும் அப்படிங்கிறது. அப்ப அதைத்தான் நான் சொன்னேன். இடிப்பாறு இல்லா ஏமரா மன்னன் கெடுப்பாறு இல்லாடும் கெடும்ன்றான். நல்லது சொல்றதுக்கு ஆள் இல்லைன்னா கெடுக்கிறதுக்கு எவனும் தேவையில்லை, தன்னாலே கெட்டு போயிடுவான்றான். அப்ப நமக்கு நிதர்சனமான உண்மைகள் தெரிய வேண்டியிருக்கு. கீழே ஃபீல்டு ஒர்க்ல டிஎம்கே அடிச்சு பின்றாங்க. கலைஞர் வந்து ஒரு தேர்தல் நிதி கேட்டாரு, ஏகப்பட்ட கோடி அன்னைக்கு தேதிக்கே வந்து 300-400 கோடி கிட்ட பயங்கரமா வசூலாயிருச்சு. எதுக்குங்க இவ்வளவு வசூல் பண்றீங்க கேட்டபோது அழகா சொன்னாரு, தொண்டர்களுக்கு டீ செலவுக்காக. 300-400 கோடி ரூபாய் தொண்டர்களுக்கு டீ செலவு தேர்தலுக்கு. அது எந்த தொண்டர் எங்க டீ குடிச்சாருன்னு தெரியல. அந்த மாதிரி வந்து கடுமையான வசூல் வேட்டையை போட்டுட்டு ஃபீல்டு ஒர்க் கீழே ஆள் அசறதே கிடையாது. எவ்வளவு பேரு இன்னைக்கும் பாத்தீங்கன்னா 70 வயசு 80 வயசுல அந்த கருப்பு சோப்பு துண்டை போட்டுட்டு கீழே வந்து களத்துல அவ்வளவு. நேரு சொல்றாரு பாத்தீங்கன்னா, ரங்கராஜ் பாண்டேவே திமுக பாராட்டிட்டாருன்னு. அது என்ன அப்படின்னா, எதிரில என்ன இருக்கு மாற்றுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சாதான் நமக்கு உண்மை தெரியும். நாம வந்து டிஎம்கே பாராட்டுற மாதிரி அண்ணன் திருமாவளவன் RSS பாராட்டியிருக்காரு, பாத்திருப்பீங்களா? திருமாவளவன் அவர்கள் வந்து வயிறு நிறைய மனசு நிறைய பாராட்டியிருக்காரு. RSS மாதிரி ஒரு அமைப்பை பார்க்கவே முடியாது. அவர்கள் தான் சோறு தண்ணி இல்லாம வேலை பார்ப்பாங்க. மேல இப்ப சமீபத்தில் திருவள்ளூர்ல ஒரு கூட்டம் என்னமோ இரங்கல் கூட்டம், அண்ணன் திருமாவளவன் தலைமையில வேற ஏதோ ஒருத்தர் இறந்து போனாலும் இரங்கல் கூட்டம். அங்க 4 பேர் கேக் கொண்டு வந்துட்டான் பிறந்த நாளுக்கு.
இப்ப இரங்கல் கூட்டம் பண்ண அது மாட்டம் அந்தமா போட்டுனேன். நம்ம வந்து இது பிறந்தநாள் கொண்டு 2 கேக் விட்டு அவரா சண்டே போட்டு கீழே இறங்கி 58 பேர் அவரோட சேர்த்து மேடையில மட்டும் உட்கார்ந்துருக்காங்க. எதிர அவ்வளவு பேர் இருந்தாங்களா நான் கவனிக்கல. சோ இவ்வளவு பேர் பூரா கொண்டு அவர் வந்து ஒரே சத்தமா போட்டு கத்தி குமிச்சு திட்டுறாரு. நீங்க என்ன இப்படி இருக்கீங்க, நீங்க என்ன இப்படி திட்டுறாரு. ஆனா அவரே சொல்லி இருக்கிறாரு, RSSல என்னைக்காவது மாநில தலைவர் யாரு, தெற்கு தலைவர் யாரு, வடக்கு தலைவர் யாரு, பிரபாரி யாரு, பிரச்சாரக் யாரு அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? அவங்க என்னைக்காவது மேடையில முண்டி அடிச்சிருக்காங்களா? என்னைக்காவது தலைவருக்கு பின்னாடி போட்டோ எடுக்க நின்று இருக்காங்களா? அப்படி வந்து சர்வ பரித்தியாகம் செய்யல, குடும்பம் கூட்டி கூட இல்லாம திருமணம் கூட செய்யாம RSS உழைக்குது அப்படின்னு அண்ணன் திருமாவளவன் வாயால, வசிஷ்டர் வாயால பிரம்மரிஷி பட்டம் வாங்கின மாதிரி அண்ணன் திருமாவளவன் வாயால வந்து RSS அப்படி வாங்கியிருக்கு. RSS அப்படி பேர் வாங்கியிருக்கு, பாஜக அப்படி பேர் வாங்கியிருக்கா? அதான் ரொம்ப முக்கியமான கேள்வி. அப்படி பேர் வாங்காம, அப்படி ஃபீல்டு ஒர்க் பண்ணாம, அப்படி உழைக்காம ஓட்டு அதிகரிக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? எல்லாருக்கும் பிஜேபியில தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை ஆகி போச்சு, இந்த ஜோக்ல வந்து எல்லாம் மேல இருக்கிறேன் பாத்துக்கூட, மேல இருக்கிறேன் பாத்துவாங்க, மோடி அப்படின்னு பேர் சொன்னா வேலை முடிஞ்சு போச்சு, அது மாட்டி ஜெயிச்சுட்டு போவாங்க. நமக்கு என்ன பாருக்கு, மோடி பேர் சொன்னா ஓட்டு ஜெயிச்சுவாங்க நினைச்சிருக்கீங்க. அப்படி இல்ல. ஆனானப்பட்ட மோடிக்கு அப்கி பார் 400 பார் அப்படின்னார். இந்த முறை 400 தொகுதிகளுக்கும் மேல அப்படின்னார். சொன்ன போது ஒரு இடத்துல சொன்னார், நான் கவனிச்சேன், யார எத்தனை பேர் கவனிச்சாங்கன்னு தெரியல. அவர் ரொம்ப அழகா சொன்னார், இப்படி நினைச்சிட்டு எல்லாரும் அசந்து போயிடக்கூடாது, நம்ம எப்படியும் ஜெயிச்சிருவோம் நினைச்சு போயிடக்கூடாது, பெரிய ஆபத்துல போய் முடியும். சொன்ன மாதிரியே 400 பார்னு மோடியே சொல்லிட்டாரு. தமிழ்நாட்டில் பிஜேபி ஆட்சின்னு அமித்ஷாவே சொல்லிட்டாரு. அவங்க எல்லாம் சொன்னாங்க செஞ்சிருவாங்கப்பா, பயங்கரமான ஆளுங்க. அமித்ஷா சொல்லிட்டாரு பிஜேபி ஆட்சின்னு. அப்ப பிஜேபி ஆட்சி தான் நாமளே நம்பிட்டு நம்ம வந்து களப்பணி ஆற்றலாம் போனோம்னா செய்ய முடியாது. அவர்கள் ராஜதந்திரிகளாக இருந்து ஃபீல்ட் ஒர்க்குக்கு உங்களுக்கு உந்துதல் கொடுப்பாங்க. அவங்க வந்து பிளானிங்க போடுறாங்க. அப்ப அதை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியது யாரு, செயல்படுத்த வேண்டியது யாரு? கீழே நரேந்திர மோடிக்கு ஏன் இவ்வளவு புகழ் கிடைக்குது அப்படின்னு பிரசாந்த் கிஷோர்ட்ட கேக்குறாங்க. நரேந்திர மோடிக்கு அப்படி என்னங்க அட்வான்டேஜ் இருக்கு? நரேந்திர மோடி கூட வேலை பார்த்தவர் பிரசாந்த் கிஷோர். பிறகு அவர் எப்படியாவது தோற்கடிக்கணும்னு பார்த்துட்டு அவர் பாவம் ஜன்சுராஜ் கட்சியில ஆரம்பிச்சுட்டு கட்சி நடத்துற எவ்வளவு கஷ்டம்னு கண்டுபிடிச்சாரு. அட்வைஸ் பண்றது ஈஸி போல, நடத்துறது ரொம்ப கஷ்டம் போல அப்படின்னு. நம்ம வந்து வெளியிட்டு நல்லா தம்பி நல்லா ஓடணும்பா, பயங்கரமா ஓடணும் பாத்துக்கோ, நம்ம அட்வைஸ் பண்ணலாம். எங்க நீங்க கொஞ்சம் ஓடி காட்டுங்கன்னா ஒரு கனவு இருக்கு பாருங்க. அது மாதிரி வந்து அவருக்கு கட்சி நடத்துறது எவ்வளவு கஷ்டம் அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சிருக்கும். பீகார் எலெக்ஷன்ல வந்து அடிச்சு தூக்கி போட்டு டெபாசிட் எங்கன்னு கேட்க வச்சிட்டாங்க. அவர் வந்து உலகத்துக்கு பூரா நான் தான் எல்லாரையும் முதலமைச்சர் ஆக்குறேன், நான் தான் எல்லாரும் பிரதமர் ஆக்குறேன் அப்படின்னாரு. அப்ப நான் சொன்னேன், உண்மையிலேயே ஒரு அட்வைசர்னால ஒருத்தர் முதலமைச்சர் ஆயிட முடியும்னா தமிழ்நாட்டுல எங்க அண்ணன் சீமான முதலமைச்சர் ஆக்கி விட்டீங்கன்னா நல்லா இருக்கும்னு பார்த்து. முதலமைச்சர் ஆக்க முடியுமான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்ப கமல்ஹாசன் கூட தான் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரு. உங்களுக்கு தெரியுமா தெரியல, 2021 மக்கள் நிதி மையத்தோட தான் பிரசாந்த் கிஷோர் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாரு. அப்புறம் பெரிய ஆஃபர் வந்தோடனே சின்ன ஆஃபர் தூக்கி போட்டு விட்டுட்டு அங்க போயிட்டாரு. அவர் கமல்ஹாசன் சரி பிரசாந்த் கிஷோர் போயிட்டார், நம்மளும் போய் அவரும் டிஎம் கேட்க போயிட்டார். எல்லாம் கூட்டமா அங்கே பின்னாடி போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. சோ கட்சி நடத்துறது வந்து எவ்வளவு சிரமம் அப்படிங்கிற என்ன அப்படின்னா, ஃபீல்டு ஒர்க் பண்ணாதான், கீழே இருந்தாதான். அந்த பிரசாந்த் கிஷோர் வந்து பீகார் முழுக்க நடந்தார், கிராமமா எல்லா இடங்களும் கிராமங்களை தங்கினார். அவர்கிட்ட அவர் சொன்னார், நரேந்திர மோடிக்கு இருக்கக்கூடிய ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ், தரை அனுபவம் இந்தியாவில் இன்னொரு தலைவருக்கு இல்லை அப்படின்னு. அவர் தான் இந்தியாவில் முழுக்க எப்படி நம்ம மகா பெரியவர் எனக்கு தெரிஞ்சு இந்தியா முழுக்க 3 முறை பாத யாத்திரையாவே போயிருக்கிறாரோ, அதனால நரேந்திர மோடி அவர்கள் இந்தியா முழுக்க சுத்தி இருக்கார். அவர் இந்தியாவில எந்த ஊர் பேரை சொன்னாலும், தேர்தல் காலத்துல சுத்தக்கூடிய அரசியல்வாதி இல்ல, அவர் வந்து பிரச்சாரக்கா இருந்த காலத்துல இருந்து அவ்வளவு சுத்தி இருக்காரு. அதனால என்ன தெரியுது, ஒவ்வொரு ஊருக்கும் அதனுடைய தன்மை என்ன தெரியுது. அதனாலதான் இப்ப இவங்க டிஸ்கஷன்ல பேசிட்டு இருந்தது போல ஒவ்வொரு ஊருக்கும் லோக்கலா யோசிச்சு நிற்கிறார். ஒவ்வொரு ரயில்வே ஸ்டேஷனுக்கும் ஒரு ப்ரொமோஷன் போட்டு, ரயில்வே ஸ்டேஷன் எங்க ஊர் ரயில்வே ஸ்டேஷன்ல பால்கோவா விற்கிறாங்க, ஸ்ரீவில்லிபுத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்ல பால்கோவா ப்ரொமோட் பண்ணணும். ஏன்னா எங்க ஊர்ல பால்கோவா ரொம்ப ஃபேமஸ் ஆனது. அதை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரொமோட் பண்ணி யாரோ ஒருத்தருக்கு ஸ்டால் வச்சு கொடுத்து நீ போய் பால்கோவா வில்லுன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி லோக்கல் ப்ராடக்ட்டை வந்து விற்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா எங்கேயோ டெல்லியில உட்கார்ந்துக்கூடிய ஒரு பாரத பிரதமர் இருக்குன்னா ஏன் அப்படின்னா, அவருக்கு திரையை விட தரை நன்றாக தெரியும். அவருக்கு தெரியக்கூடிய திரை கிடையாது, ஸ்கிரீன் கிடையாது, தரை. அப்ப நாம அந்த ஃபீல்ட் ஒர்க் பண்ணல அப்படின்னா அவருடைய கனவுகள் கனவுகளாவே நிற்கும். மறந்துடக்கூடாது. குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல நமக்கு வந்து நரேந்திர மோடி அவருடைய ஆட்சி வந்த பிறகு என்ன நடந்ததுன்னு பார்க்கணும். முன்னாடி இல்லாம வந்து அமெரிக்காவை பத்தி கவலைப்பட்டு இருந்தாங்க, ட்ரம்ப் என்ன பண்ணுவார் அப்படின்னு. ட்ரம்பால இந்தியாவை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு ரொம்ப தெளிவா தெரியும். அதற்கான காரணம் நரேந்திர மோடி அவர்கள் மட்டுமல்ல. இந்தியா வந்து ஒரு பெரிய உற்பத்தி நாடு மட்டுமல்ல, இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட். இது வந்து உங்களுக்கு நினைவு இருக்கும், பாரத பிரதமராக வாஜ்பாய் அவர்கள் இருந்த போது அதே அமெரிக்கா ஸ்டைலே லான்ல உட்கார்ந்து நாங்க அணுகுண்டு போட்டோம்னு அறிவிச்சார். அணுகுண்டு போட்டோம் பாரத பிரதமர் அறிவிக்கிற வரைக்கும் அமெரிக்காக்காரனுக்கே தெரியாது.
அமெரிக்காக்காரன உளவுத்துறை எல்லாம் பிடிச்சி பெண்டை நிமித்து விட்டு முதல் அடிச்சு வெளுத்து விட்டுட்டாங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கேன், நம்ம வந்து உலகம் முழுக்க எவ்ரி இன்ச் எவ்ரி சென்டிமீட்டர் நம்ம பார்த்துட்டு நினைக்கிறோம். அணுகுண்டே போட்டு எடுத்து முடிச்சிட்டாங்க. அவன் சொன்ன பிற வரைக்கும் தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. உங்களுக்கு தெரியும், திரு கலாம் தலைமையிலான குழு வந்து எவ்வளவு பிரில்லியண்டா போட்டுட்டு பொக்ரான் 2 அந்த அணு ஆயுத சோதனை உலகத்துல யாருக்குமே தெரியாம நடத்தி முடிச்சு நாம் அறிவிக்கிறோம், யாருக்குமே தெரியாது. அப்ப இந்தியாவுக்கு சாங்ஷன்ஸ் போட்டாங்க, பொருளாதார தடைகள் விதித்தார்கள். இந்தியா மீது பொருளாதார தடைகள் அமெரிக்கா விதிச்சது. அசரவே இல்லை. எப்பா உன்னுடைய பேஸ்ட் இல்லைன்னா நான் வேப்பங்குச்சி எடுத்து தேய்ச்சி போய்கிட்டே இருப்பேன். பேஸ்ட் வித்தா உனக்கு தான் மார்க்கெட், இல்லைன்னா நான் வேப்பங்குச்சி வச்சுட்டு போயிடுவேன், நான் வந்து சாம்பலை கூட வச்சு தேய்ச்சிட்டு போயிடுவேன். தெரிஞ்சுட்டாங்க நம்மளால ரொம்ப டேஞ்சரான ஆளுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கெட் விட்டுறக்கூடாதுன்னு அவனே அதை வாபஸ் வாங்கினான். நம்ம யாருமே பாரத பிரதமர் வாஜ்பாய் போய் யார்ட்டுமே கெஞ்சல. அப்ப இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட். இங்கேயே 140 கோடி ஆள் இருக்கிறான். திருப்பூருடைய டெக்ஸ்டைல்ஸ் என்ன ஆகும் யாரும் கவலைப்படல. நம்மால் ரொம்ப கௌரவமாயிட்டான். இந்தியாவுக்கு தானே ஆர்டர் போடுற பிரச்சனை. எல்லா திருப்பூர் கம்பெனிக்காரங்களும் போனா வந்து ஸ்ரீலங்கால ஒரு கம்பெனி ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிட்டாங்க. ஒரு பேருக்கு மட்டும் ஒரு லெட்டர் பேர்ல ஸ்ரீலங்கால போட்டுட்டாங்க. அங்க இருந்து அனுப்பிட்டு இருக்காங்க. இங்க இருந்து அவனுக்கு ஒரு பிசினஸ் ஆச்சு, அங்க போச்சு. நமக்கு வந்து கைய காலை கட்டி போட்டு 2 பக்கமும் காலில் பூரா கம்பியை சுத்தி விட்டு வாயில பிளாஸ்டரை ஒட்டி விட்டுட்டு உருட்டி விட்டுட்டு ஓட்ட போட்டுல ஃபர்ஸ்ட் வந்ததுனால வந்துருவான். நம்மால் அசரவே மாட்டாங்க. நம்மளால அவ்வளவு பெரிய கெட்டிக்காரங்க. அப்ப அமெரிக்கா இல்ல, அவங்களுக்கு பெரிய அப்பா டக்கர் வந்தாலும் ஏன் ரொம்ப எளிமையான பாயிண்ட். ட்ரம்ப் பாக்குற ஒரே பிரதமர் நரேந்திர மோடி. ஆனா நரேந்திர மோடி பார்த்த 4வது அதிபர் அவரு. அங்க அமெரிக்கால அவர் 4 பேர் பார்த்தாரு. எப்பா நான் பைடனையும் பார்த்தேன், நான் ஒபாமாவையும் பார்த்தேன், உன்னையும் ஃபர்ஸ்ட் பேஜ்ல பார்த்தேன், உன்னை செகண்ட் பேஜ்ல பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு. நீ 2வது முறை வர முடியல, 3 ஒரு கேப் போட்டு தான் நீ வந்திருக்க. நாங்க ஹேட்ரிக் அடிச்சு 3 முறை உட்கார்ந்துருக்கோம். பார்லிமெண்ட்ல பிரதமர் நரேந்திர மோடி அசராம சொல்லாரு, அரே அபி தோ தீஸ்ரா பார் ஹை, இப்ப 3வது முறை தானப்பா வந்திருக்கிறோம் அப்படின்றாரு. எதிர ராகுல் காந்தி டென்ஷன் ஆயிட்டாரு. இப்பதான் 3வது முறை வந்திருக்கு, மொத்தம் எத்தனை முறை பாஸ் வர போறீங்க, சொல்லிட்டு செய்யுங்கப்பா அப்படின்னு. இப்பதானாங்க 3வது முறை, எதுக்கு அவசரப்படுறீங்க, கொஞ்சம் போருங்க அப்படின்னாரு. அவ்வளவு பிளான் பண்ணி போட்டிருக்காங்க. என்ன கணக்கு, குஜராத்ல அது பிஜேபியோட கோட்டை போல ஆயிருச்சு. குஜராத்ல யாருக்கு ஜெயிப்பாங்க, பிஜேபி ஜெயிப்பாங்கிற மாதிரி வந்து கண்ணு மட்டும் சொல்றாரு. அங்க வார்டு பிரதிநிதி வட்ட பிரதிநிதி எல்லாம் போட்டது போக பன்னா பிரமுக் அப்படின்னு சொல்லிட்டு பேஜ் வாரியா ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் வச்சிருக்காங்க. வாக்காளர் பட்டியல் இருக்கு பாத்தீங்களா, வாக்காளர் பட்டியல் புக்கா இருக்கும் பாத்தீங்களா, அதுல ஒவ்வொரு பேஜுக்கும் ஒரு பிஜேபி காரர். 12 பேர் இருக்கக்கூடிய இடத்துல ஒருத்தன் பிஜேபி காரனா இருக்கணும்னு சொல்லிட்டு பூத் ஏஜென்ட் இல்ல, பன்னா பிரமுக் பேஜ் வாரியா. அப்ப எவ்வளவு டீப் ரூட் அவுட் பண்றாங்க. அந்த ஊரை சேர்ந்த நரேந்திர மோடியோ அந்த ஊரை சேர்ந்த அமித்ஷாவோ எப்பா குஜராத்ல தான் எங்களை யாரும் அசைக்க முடியாது நினைச்சிட்டு போகல. இன்னமும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ணி இந்த தேர்தலுக்கு வந்து பன்னா பிரமுக் வச்சிருக்காங்க. அடுத்த தேர்தலுக்கு வீட்டு பிரமுக்கே வச்சிருவாங்க. உங்க வீட்டுல 5 பேர்னு நான் வந்து ஒருத்தர், உங்க ஊர்ல 5 பேர்ல என் கட்சிக்கார ஒருத்தர் இருக்கணும்னு சொல்லுவாங்க. பஸ் நாங்கெல்லாம் பரம்பரை டிஎம்கே அதெல்லாம் கிடையாது, உங்க ஊர்ல இருந்து ஒருத்தர் வரணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி போட்டுருவாங்க. அப்ப அவ்வளவு மைக்ரோ மேனேஜ்மெண்ட் வேலை பார்க்கறாங்க. அந்த வேலையை நீங்கள் பார்த்தால் தான் நடக்கும். அப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, இன்னோவேஷன் அதிகமா இருக்கு. நாம ஒரு காலத்துல அமெரிக்காவையும் பிரிட்டனையும் ஜெர்மனியும் சைனாவையும் மட்டும் நம்பி எல்லா பொருட்களும் அங்கிருந்து வரும், நாம வந்து வெறும் தொட்டியா மட்டும் இருப்போம், வாங்கக்கூடிய ஆட்களா மட்டும் இருப்போம்ங்கிறத தாண்டி நாங்கள் உற்பத்தி செய்து உலகத்துக்கு அனுப்புவோம் இடத்துக்கு கொண்டு நிப்பாட்டிருக்காங்க. இன்னைக்கு உலகத்தில் எங்க நீங்க ஆப்பிள் போன் வாங்கினாலும் அது இந்தியாவில உற்பத்தி செய்யப்பட்டதா இருக்கும். மேட் இன் இந்தியாங்கிற பேண்டோட அமெரிக்காவுக்கு போகக்கூடியதா இருக்கு நம்ம ஆப்பிள் போனே. அந்த கருப்புல உட்காந்துருக்க அமெரிக்கால ஒரு போனை வந்து மேட் இன் இந்தியான்னு வாங்க வேண்டிய நிலைமை. அவன் மேட் இன் அமெரிக்கான்னு போட்டு இருந்ததா நம்ம இந்தியாவில வாங்கியிருந்தாலும் சைடு. இதை தாண்டி இன்னோவேஷன்ல பாத்தீங்கன்னா ஐஐடி சென்னை மட்டுமே 5 நாட்களுக்கு 3 பேட்டன்ட்கள் வாங்குகிறது. எவ்ரி 5 days 3 பேட்டன் வாங்குறாங்க. அவ்வளவு இன்குபேஷன் உள்ள கொடுத்துட்டு வந்து அண்ணன் காமகோடி அவர்கள் டைரக்டரா வந்திருக்காரு. எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐஐடியோட டைரக்டர் மெத்த படிச்சவரு, பாஸ்போர்ட் கூட கிடையாது அவருக்கு. என்ன ஏன் கேட்கிறாரு, நான் எதுக்கு வெளிநாடு போகணுன்றாரு. கற்பனை பண்ண முடியுமா இந்த மாதிரி மனிதர்களை? வெளிநாட்டுக்காரர் இங்க வரட்டும் பாஸ், ஐஐடில அவனுக்கு அட்மிஷன் போடுறேன், நான் எதுக்கு அங்க போகணுன்றாரு. இந்த மாதிரி ஒரு ஆச்சரியமான ப்ரொஃபஷனல்ஸ். அப்ப அவருக்கு பாஸ்போர்ட் கிடையாது, வெளிநாட்டுக்கு டிராவல் பண்ணதே கிடையாது, வெளிநாடுகள் ஆட்கள் இங்க கொண்டு இருக்க மாட்டாரு. அவருடைய தலைமையில ஐஐடி சென்னை வந்து மிக தரமாக இயங்கி 5 நாட்களுக்கு 3 பேட்டன், எவ்ரி 5 daysக்கு வந்து 3 பேட்டன் கூட்டிட்டே போறாங்க. அப்ப வந்து எவ்வளவு பேட்டன்ஸ் வந்து வாங்கிருப்போம் ஐஐடி மூலமாக மட்டுமே யோசிச்சு பாருங்க. அப்ப இந்தியா முழுக்க இன்னோவேஷன், புதிய விஷயங்கள். நாம எப்படி இங்க கோயம்புத்தூர் வந்து சொல்ல வேண்டியதே இல்ல, உலகத்துக்கு கிரைண்டருங்கிற ஒரு கான்செப்ட் அறிமுகப்படுத்தி ஒரு முறை அரைக்க விட்டதுல வந்து நம்ம ஊர் மாதிரி ஒரு ஊர் பார்க்க முடியாது. டில்டிங் கிரைண்டர்ல இருந்து மெல்டிங் கிரைண்டர் வரைக்கும் என்னென்னமோ போட்டு வச்சிருக்காங்க. பல பேர் கட்சி ஆரம்பிக்கும் போது கிரைண்டர் யூஸ் பண்ணி தான் எல்லா கொள்ளையும் சேர்த்து உள்ள போட்டு ஒரு கிரைண்டர் கொள்ளையும் சொல்லி போட்டு வச்சிருக்காங்க. அந்த மாதிரி வந்து எல்லா பக்கத்துலயுமே வந்து ஒரு புதிய இன்னோவேஷனுக்கு வந்து இந்த ஊர் ரொம்ப பிரபலமானது. அந்த குளோபல் இன்னோவேஷன் இண்டெக்ஸ்ல
76வது இடத்துல இருந்த இந்தியா இந்த ஆண்டு 2025 கடந்த ஆண்டு வந்து 39 இடத்துக்கு முன்னேறி குளோபலா வேர்ல்டு வைடா. 39 நம்முடைய இடம் இல்ல, 2-3ல வந்து நிக்கும். ஆனா 75 வருஷமா நம்ம ஒர்க் பண்ணல. அப்ப 75 வருஷமா ஒர்க் பண்ணா கொஞ்சமா கொஞ்சமா புஷ் பண்ணி போன வருஷம் 39 இடத்துக்கு வந்து நிக்குது. QS வேர்ல்டு யூனிவர்சிட்டி ரேங்கிங்ல 2015 வரைக்கும் 1947 இருந்து 2015 வரைக்கும் இந்திய பல்கலைக்கழகங்கள் வெறும் 15 பல்கலைக்கழகங்கள் தான் இருந்துச்சு. குளோபல் ரேங்கிங்ல உலக தரம் வாய்ந்த பல்கலைக்கழகங்களுடைய பட்டியல இந்தியால இருந்து வெறும் 15 பல்கலைக்கழகம் தான் அந்த ரேட்டிங்ல இருந்துச்சு. இன்னைக்கு 54 பல்கலைக்கழகங்கள் இருக்குது. 2015 இருந்து இப்ப மட்டும் 54. இந்தியா சுதந்திரம் பெற்றல இருந்து வெறும் 15 யூனிவர்சிட்டி. இப்ப இந்த கடந்த 11 வருஷத்துல மட்டும் 54 யூனிவர்சிட்டிஸ் பாருங்க. ஹையர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் உயர்கல்வி நிறுவனங்கள், கல்லூரிகள், பல்கலைக்கழகம் போன்ற ஹையர் எஜுகேஷன் நிறுவனங்கள் பாத்தீங்கன்னா 1947 இருந்து 2015 வரைக்கும் 51,534 இருந்துச்சு. இந்தியா முழுக்க 51,000 பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் இருந்தன, உயர்கல்வி நிறுவனங்கள். இந்த 2015க்கு பிறகு இந்த 10 ஆண்டுகள்ல மட்டும் 70,018 உயர்ந்திருக்கிறது. அப்ப ஜஸ்ட் இமேஜின் பாருங்க, 75 வருஷமா பண்ண விஷயங்கள்ல அப்படியே டபுள் ஆகியிருக்காரு வெறும் 10 வருஷத்துல. எவ்வளவு இன்னும் நிறைய சொல்லிட்டே போலாம்னு வச்சுக்கோங்களேன். IIT வந்து 16 இருந்துச்சு, 23 ஆகி இருக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு பட்டியலா நம்ம சொல்லிட்டே போலாம். அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து செயல்படுகிறது, வேலை பார்க்குது, வெறும் வாய் பேசல. அவர்கள் வந்து திமுகவினர் போல மற்றவர்களை மேடையில முழங்கிட்டு அப்படிங்கிற போல அவங்க வந்து கீழே களமிறங்கி வேலை பார்க்கிறார். அதனாலதான் 360 டிகிரி இந்தியா வந்து குரோத்ல நிக்குது. யோசிச்சு பாருங்க, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சமீப காலமா எங்கேயாவது எந்த கட்சியில பாலிடிக்ஸ் பேசி நீங்க பாக்குறீங்களா? இங்க இருந்து கூட்டணிக்காக போகிறவர்கள் யாரை பார்க்கிறார்கள்? மோடியை பார்க்கிறாங்களா, அமித்ஷாவை பார்க்கிறாங்களா? அப்ப மோடி பாலிடிக்ஸ் பேச மாட்டாரா? மோடி அலையன்ஸ் பேச மாட்டாரா? இவர் தான் பண்ணணுமா? ரஷ்ய அதிபர் புதின் பாரத பிரதமர்கிட்ட கேட்கிறாரு, இந்த அஜித் தோவல் யாரோ ஒரு டெரர் வச்சிருக்கீங்களா? நாட் 7 மாதிரி, ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி போராடம் பூரா கண்ணில் வர விடுறாரு, அவரை கொஞ்சம் 2 நாள் அனுப்பிடுங்க, என்ன மேட்டர் நான் கேட்டுக்கிறேங்க. அஜித் தோவலை கேட்டு வாங்கி பெற்று 2 நாள் 1-to-1 தனி டிஸ்கஷனை நடத்தி இருக்கிறார் ரஷ்ய அதிபர் புதின். இதுல முக்கியமான விஷயம், அஜித் தோவலுக்கு வந்த அழைப்போ எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்போ கிடையாது. இந்த அலோகேஷன் ஆஃப் ஒர்க் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அமித்ஷாவிடம் கட்சி பொறுப்புகளை கொடுத்திருக்கிறார். நான் நாட்டை பார்த்துக்கிறேன், நீ கட்சியை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். எங்கேயாவது ஒரு இடத்துல பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஒரு பயம் வந்து அமித்ஷா கட்சியை தூக்கிட்டு போயிடுவானோ, நம்ம பேரை சொல்லாம போயிட்டா என்ன செய்யறது, அவர் நான் தான் கட்சி நடத்துறேன்னு சொல்லிட்டாருன்னு என்ன பண்றது அப்படின்னு ஒரு வார்த்தை யோசிச்சிருந்தாருன்னு அந்த அலோகேஷன் நடந்திருக்குமா? அப்ப பிறருக்கு வேலையை பகிர்ந்து கொடுத்தல் பாரத பிரதமருடைய பெருந்தன்மை. அதற்கு குந்தகம் இல்லாமல் செயல்படுவது அமித்ஷாவுடைய கடமை. யோசிச்சு பாருங்க, அஜித் தோவல் உளவுத்துறை கிங்கு, அவர் வந்து கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம உளவுத்துறை தகவல்லாம் நம்மால் உளறிடுவாரோ, இவர் போய் எங்க சொல்லிட்டா என்ன ஆகுது? அப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம் அவர் கிடைக்கலாம நினைக்கல. நம்மால் அங்க போயிட்டு புதின் என்ன செய்யறாருன்னு உளவு பார்த்து வந்துருவாருன்னு தெரியும். உங்களுக்கு புரியுங்களா? அப்ப அந்த மாதிரியான விஷயத்தை புரிந்து கொள்வது, அடுத்தவர்களுக்கு பணியை பகிர்ந்தளிப்பது, பகிர்ந்தளிக்கப்பட்ட வேலையை கடமை போல செய்வது, இதுதான் மெசேஜ். பகிர்ந்தளிக்கப்பட்ட வேலையை கடமை போல செய்வது, ஜாப் இல்ல, ஒர்க் இல்ல, டியூட்டி. DUTY டியூட்டி ஃப்ரீ நமக்கு தெரியும், டியூட்டி ஃப்ரீ இல்ல, ஃப்ரீ டியூட்டி, கடமை. அப்படின்னா உரிமையை கேட்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு தெரிஞ்சு பாரதிய ஜனதா கட்சி மாதிரி மெம்பரா சேரும் போதே பதவி கொடுக்கிற ஒரு கட்சி இந்தியாவிலே பார்க்க முடியாது. அவன் உள்ள வரும்போதே ஜி என்ன போஸ்டிங் ஜி, நமக்கு ஒரு பார்த்து போடுங்க ஜி, ஒரு மாநில போட்டு கொடுங்க ஜி. இன்னைக்கு காலைல மட்டும் 18 மாவட்ட தலைவரை பார்த்துட்டேன். என்னது மாவட்ட தலைவரா? இல்ல ப்ரொஃபஷனல் செல் அப்படின்னா அவர் மெதுவா உள்ள வரும்போது மாவட்ட தலைவர் தான் சொல்றாங்க. மாவட்ட தலைவர் இல்ல ஜி, ப்ரொஃபஷனல் செல் ஜி. அது அப்புறமா ராகவனுடைய புண்ணியத்துல ஒரு மொத்தம் 50-60 செல்லு வேற வச்சிருக்காங்க, ஏகப்பட்ட செல்லு. எல்லாரும் நிர்வாகி, எல்லாரும் ஓகே, என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும், என்ன செஞ்சிருக்குன்னு பார்க்கணும். பொறுப்பு வாங்கணுமே, பொறுப்பா இருக்கிறோமான்னு பார்க்கணும், அந்த பொறுப்பை செயல்படுத்தணுமான்னு பார்க்கணும். அப்ப பாரத பிரதமர் நரேந்திர மோடி உழைக்கிறார்,
அமித்ஷா உழைக்கிறார், அஜித் தோவல் உழைக்கிறார், நாடு முழுக்க உழைத்து அவர்கள் ஓடா செய்யறாங்க. நாம என்ன செய்யறோம்னு பார்க்கணும். திராவிட முன்னேற்ற கழகமோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமோ சுலபமாக அசைக்கக்கூடிய சக்திகள் கிடையாது. அவங்க ஒரு பக்கம் அதிமுக தனிப்பெரும்பான்மை ஆட்சி வரும் சொல்லிட்டே இருக்கிறாங்க, நீங்க இந்த பக்கம் என்டிஏ ஆட்சி வரும் சொல்லிட்டே இருக்கீங்க. என்ன ஆட்சி தான் வரும் நாங்கள பாக்கலாம் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், அது அப்புறம். ஆனால் என்டிஏ ஆட்சி வரணும் எப்படி? இருக்கிறது மொத்தம் 234 தொகுதி. அண்ணன் நயினார் எவ்வளவு சீட் வாங்குவார்னே தெரியல, எனக்கு தெரியாது. கொடுத்து பார்த்து போட்டு கொடுங்க சொல்லுவார் நினைக்கிறேன். நாங்க வந்து இந்த பக்கம் பிஜேபி குரூப் வந்து பழைய இந்தியன் கணக்கு வச்சுட்டா ஒரு 70 சீட் வாங்கலாம் 80 சீட் வாங்கலாம் சொல்லிட்டு இருக்கோம். எல்லா டிவிலையும் அவங்களே அலகேஷன் பண்ணிடுறாங்க. நயினார் நாயகத்தோட எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுறான்னு தெரியல. டிவியில் அவங்க எப்படி பேசிட்டு இவருக்கு 20 சீட்டு, அவருக்கு 6 சீட்டு, இவருக்கு 3 சீட்டு தான். அண்ணன் டிடிவி எங்களுக்கு 6 சீட்டு, எங்களுக்கு 6 சீட்டு அந்த செய்தி தவறானது. உடனே அந்த செய்தி தவறான கூட்டணி தவறான அவர் போட்டு இருக்கான். நீங்க பாத்துட்டீங்க, பாட்டாளி மக்கள் கட்சி உள்ள வந்துருச்சு, ரைட்? சின்னவர் வந்துட்டாரு, பெரியவரும் வரப்போறாரு, அவர் இங்கதான் வருவாரு. தேமுதிக உள்ள வந்துரும். அன்னி நேற்று சொல்லிட்டாங்க யாருடன் கூட்டணி என்பதை முடிவெடுத்து விட்டேன், இங்கே அறிவிக்க மாட்டேன்ட்டாங்க. அவங்களும் வந்துருவாங்க. டிடிவி தினகரன் வந்துருவார், சரிங்களா? அவங்க எல்லாம் வந்துருவாங்க. நீங்க என்ன செய்ய போறீங்க? ஓகே, அவங்க எல்லாம் வந்துட்டாங்கன்னா அப்பாடா அப்ப ஜெயிச்சிடலாம். கூட்டணியாக இன்றைய தேதிக்கு டிஎம்கே ஸ்ட்ராங்கா இருக்கு. அதற்கு இணையான ஸ்ட்ரென்த் என்டிஏ கூட்டணிக்கு வரப்போகுது, நோ டவுட். 2021 2024 ரெண்டும் கிளப் பண்ண டிடிவி உள்ள சேர்த்த ஒரு வலுவான என்டிஏவா வரும்னு நினைக்கிறேன். எங்களுடைய கணக்கு யாராவது உள்ள புந்து கெடுத்து விடாம இருந்தா சரிதான், அது வரைக்கும் வந்து வரும்னு நினைக்கிறேன். அதுல ஒண்ணு குழப்பம் இல்ல. அணி வலுவாயிரும். அப்புறம் ஒருத்தர் தனியா வந்திருக்கிறார் பாருங்க, நான் அணியா வந்திருக்கேன்னா தனியா வந்திருக்கேன். பாவத்தை படத்தை கூட ரிலீஸ் பண்ண விடாம இந்த பாடா படுத்துவீங்க ஒரு ஆளை. என்ன உங்களை நம்பி ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சாருன்னு அவர் படத்தை கூட ரிலீஸ் விடாம 2 காலுக்கு ஆர்டர் வருது யூஏ சென்சார் கொடுத்துடணும்னு. 2:30க்கு அப்பீல் போய் 3 மணிக்கு ஸ்டே வாங்கிட்டாங்க. சென்சார் போர்டு இவ்வளவு வேகமா செயல்பட்டு நான் பார்த்ததில்லை. அமித்ஷாவோட பயங்கர வேகமா சென்சார் போர்டு செயல்படு, பயங்கர வேகம். இப்படித்தான் உழவன் சுற்றுவாளியின் படத்தோடைய பெட்டியெல்லாம் எடுத்துட்டு போனாங்களாம். என்னாச்சுங்கிறத பாத்துக்குங்க. நம்ம போராட வேண்டிய இடமே வேற. எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி போராட்டம் எல்லாம் பிரயோஜனப்படுமான்னு தெரியல. அதுல ஒரு ராஜதந்திரம் இருக்கும்னு நினைக்கிறேன், இருந்து போட்டோம். அவர் வந்து நான் சொல்லி ஒரு ஒரு பெரிய ஒரு சாமியார் ஒருத்தர் வந்து பத்தி எங்க அண்ணன் வந்து அவர் எப்படிப்பட்ட ஆளு அப்படின்னு கேட்டார். வந்து அவர் நல்ல மனுஷனா கேட்டார். அதனே ஞானிகள் துறவிகள் சாமியார்கள்லாம் எப்படிப்பட்டவர்கள் தெரிந்து கொள்ற அளவுக்கு நமக்கு ஞானம் கிடையாது. அது அவர்களை ஸ்கேல் போட்டு பாக்குறதுக்கு நமக்கு ஞானம் வேணும்ல. இவர் எப்படி அதனால நமக்கு சொல்ல தெரியாது. அது மாதிரி அமித்ஷாவுடைய ராஜேந்திரத்தெல்லாம் கரைத்து குடித்து விட்டார்லாம். அது பக்கம் நம்ம போக முடியாது. சாணக்கியருக்குலாம் பயங்கர சாணக்கியர் அவரு. நம்ம ஓரமா தம்மாந்தோண்டு சேனல சாணக்கியன் பேர் வச்சிருந்தா ஆயிருமா? அது ஒரிஜினல் சாணக்கிய யாருங்கிற பாக்கணும்ல. அவருடைய ராஜேந்திரங்கள் நமக்கு புரியவில்லை. நமக்கு வந்து அந்த கனையால ஒரு பெரிய கவிதை படிச்ச நிறைய இடங்களை சொல்லியிருக்கேன். உங்களுடைய அற்புதங்கள் எனக்கு அற்பமானவை, உங்களுடைய அற்புதங்கள் எனக்கு அற்பமானவை, என்னுடைய அற்புதங்கள் உங்களுக்கு அறிமுகமே ஆகாதவை. அண்ணன் அமித்ஷா அப்படிதான் சொல்லுவார். தம்பி நீ படிச்ச ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் அண்ணன், என் ராஜேந்திரன் உனக்கு புரியாதா, உட்கார்றா அப்படின்னு சொல்லுவார் போல. அந்த அளவுக்கு கடுமையான வேலையில் இறங்கி பார்த்திருக்கிறாங்க. நம்ம வந்து தெளிவா திரு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்ச போது எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க, ஆஹா இது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் ஓட்டை பிரிச்சிருமோன்னு. அண்ணன் கடுமையா களப்பணியாற்றி டிஎம்கே ஓட்டை பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணாரு. அதனால வந்து நீங்க படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்றதுக்கான ஏற்பாடு நீங்க நன்றியோடு அதை தான் செய்யணும். நீங்க முதல் முறையாக எம்ஜிஆருக்கு பிறகு, எம்ஜிஆர் இருந்தவரை சிறுபான்மை வாக்குகளும் அதிமுகவிடம் தான் இருந்தன. அதற்கு பிறகு அது வந்து திமுக கூட்டணிக்கு குத்தகைக்கு விடப்பட்டது போல ஆயிடுச்சு. திமுக கூட்டணியில காங்கிரஸ், டிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக 2 கம்யூனிஸ்ட், மைனாரிட்டி கம்யூனிட்டி யாருக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குதோ அத்தனை பேருமே ஒரே கூட்டணிக்கு போயிட்டாங்க. அப்போ வந்து அவர்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு. போதா குறைக்கு உங்க கூட பிஜேபி கூட ஏடிஎம்கே வரை சேர்ந்துருச்சு. அதனால வந்து எந்த வாய்ப்பு கூட அதை சொல்லி பூச்சாண்டி காட்டி அந்த ஓட் பேங்க் டெபாசிட் வந்து சால்டா வச்சிருந்தாங்க. முதல் முறையாக திரு விஜய் வந்து சிறுபான்மையுடைய வாக்குகள்ல ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை திமுக உணர்ந்து விட்டது. ரொம்ப பெருசா வந்துச்சு. நேத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினே பிஜேபி, விஜய் வந்து போராடம் பூரா அங்கிள் அங்கிள் அப்படின்னார். அவருக்காகவே குரல் கொடுத்தார் தமிழக முதலமைச்சரை. அப்ப எங்க தெரியுது ரொம்ப தெளிவா அப்படின்னா, திருப்பரங்குன்றத்துல திமுக ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு நினைக்கிறீங்க? ஏன் அப்பீல் மேல அப்பீல் போட்டு வந்து அசராம வந்து கண்டெம்டே வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு இடம் மாறுது தடம் மாறுதுன்னு அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ வந்து அது பிஜேபி ஏடிஎம்கே இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பலமாக அமையலாம். ஏன்னா திமுகவுடைய வாக்குகள் பிளக்கும் போது அது உங்களுக்கு சாதகமா இருக்கலாம். ஆனா
இந்த இந்தியன் கிரிக்கெட் டீம் ரசிகர்கள் மாதிரி உட்கார்ந்துருக்க கூடாது. இந்த பாகிஸ்தான் வந்து ஜிம்பாபே தோத்துட்டானே, ஜிம்பாபே நெதர்லாந்து தோத்துட்டானே, நெதர்லாந்து நியூசிலாந்து அப்போ வந்து ஒரு வைல்டு கார்டு என்ட்ரி வரும் தலைவர். அப்ப நம்ம உள்ள போய் ஜெயிச்சலாம் தலைவரமா. டேய் நீ ஜெயிக்க மாட்டியா அப்படின்னு இல்லைங்க, எவனோ 4 பேர் தோத்துருவான். அப்ப யாழே இருக்காது எல்லாரும் நம்ம அத மாதிரி வந்து அவர் ஓட்டு அங்க போயிரும், இவர் ஓட்டு பிளந்துரும், நம்ம அப்படி ஜெயிச்சலாங்கிற மாதிரி நீங்க ஓட்டை கொண்டு வரணும். இந்தியாவிலேயே இதற்கு முன்னாடி வரலாற்றிலும் எப்பயுமே இல்லாத அளவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி மட்டுமே பார்த்துட்டு இருந்த ஒரு நாட்டுல பாரத பிரதமர் நரேந்திர மோடி வந்த பிறகுதான் பாசிட்டிவ் ஓட்டுனே ஒன்று வந்திருக்கு. எனக்கு நரேந்திர மோடி வேண்டும் என்று. எப்பயுமே ஒரு ஆட்சி இருந்துருச்சுன்னு அது வேண்டாம்ங்கிறது மட்டும்தான் இந்தியா முழுக்க, அது குளோபல் பினாமினா எல்லா இடத்துலயுமே. ட்ரம்ப் நம்ம போன முறை போனதுனால தான், பைடன் தோத்ததுனால தான் ஆன்டி இன்கம்பன்சி ஸ்ட்ராங்கா இருக்கும். ஆனால் பிஜேபி ஒரு இடத்துல ஆட்சியை பிடித்து விட்டால் நகர்வதே இல்லை. ஒரு உட்கார்ந்தாங்க. ஏன் வந்து இன்னும் தமிழ்நாட்டில் பிஜேபி அண்ணன் எல்முருகன் அவருடைய யாத்திரை எல்லாருடைய உழைப்புனால 4 எம்எல்ஏ போன முறை, இந்த முறை கட்டாயமா டபுள் டிஜிட்ங்கிறது 10ல இருந்து 99 வரை. அண்ணன் நயினார் வந்து டபுள் டிஜிட் எங்க வைக்க போறாருங்க நம்ம பார்க்கணும். டபுள் டிஜிட்ல கேரண்டியா இருக்குது. ஆனா 4 கால் வச்சிருச்சா கால் முளைச்சிருச்சான்னு பிஜேபி கேலி பண்ணிட்டே இருக்கிறாங்க. அந்த கேலி பண்ணப்படக்கூடிய காலே முளைக்கல, காலே இல்ல, கால் பதிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய பிஜேபியை ஏன் இவ்வளவு தூரம் எதிர்க்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும். நாங்க தான் ஆளே இல்லப்பா, அப்ப ஏன் எங்களை எதிர்க்கிறீங்க ஒரு கேள்வி வரணும்ல. ஏன் எதிர்க்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களுக்கு தெளிவாக தெரியும், ஒரு முறை பாஜக ஆட்சிக்கு வந்து விட்டால் அந்த நாற்காலியை விடுவதே இல்லை, பசைய போட்டு ஓட்டின மாதிரி உட்கார்ந்துக்கிடுவாங்க. குஜராத்ல இருந்து, பீகார்ல இருந்து, மகாராஷ்டிரால இருந்து பல இடங்கள் அவர் பாரத உள்துறை அமைச்சர் சொன்னது போல, புதுக்கோட்டையில் சொன்னது போல 2024 2025 ஃபுல்லா ஸ்ட்ரைக்கிங் ரேட் அள்ளி குமிச்சிட்டு இருக்கு. இந்த முறை 2 ஸ்டேட்டை குறிவிச்சாங்க. ஒன்னு தமிழ்நாடு, இன்னொன்னு வெஸ்ட் பெங்கால். ரெண்டு கண்ணு பாத்துறோம்ல அப்படின்ட்டு. அம்மா அக்கா தீதி மம்தா பானர்ஜி வந்து பதட்டத்துல இருக்கிறாங்க. பேப்பர் எல்லாம் புடிங்கி கிழிக்கிறாங்க. இடி ஆபீசர்ஸ் போனா சண்டைக்கு போறாங்க. அவங்க என்ன செய்யறேன்னே தெரியாம அவ்வளவு இன்னும் போன முறையே அவங்க வந்து கிட்டத்தட்ட 90 சீட் வந்துட்டாங்க. இந்த மாதிரி எப்படி ஆட்சி பிடிச்சாங்க. அந்த ஊர்ல காங்கிரஸும் கிடையாது, கம்யூனிஸ்டும் கிடையாது. அப்ப இது வந்து நேரடியாக திரிணாமுல் வர்சஸ் பிஜேபி நிலைமையில தான் இருக்குது. அதனால வந்து ஒரு கடுமையான ஒரு அதிருப்தியில் இருக்காங்க. தமிழ்நாட்டிலே அந்த பதத்தை பாக்குறோம். ஏன் அப்படின்னா பிஜேபி ஒரு முறை வந்துவிட்டால் மறுமுறை இறங்காது, அவர்கள் நிலைத்து நின்றார்கள். அப்ப இந்த நம்பிக்கை மக்களுக்கு இருக்கு. என்கிட்ட வெளியில ஒருத்தர் கேட்டாரு, சார் களம் பேச போறீங்க, களம் எப்படி சார் இருக்கு அப்படின்னு கேட்டார். நான் அவர்கிட்ட சொன்னதான் அவங்கள்ட்ட சொல்ல வரேன். களம் பிளேயர் ரெடியான்னு பாத்துக்கங்க. கிரவுண்ட் ரெடி. கிரவுண்ட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு. ஆன்டி இன்கம்பன்சி இருக்குது. அதை யார் பயன்படுத்திக்கிறதுல நல் வாய்ப்பு இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான அலைன்ஸா நீங்க இருக்கிறீங்க. எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது. நீங்களா பார்த்து கெடுத்து விட்டாதான் உண்டு. அப்ப நாம ஒரு பிளேயரா எவ்வளவு முக்கியமான விஷயத்தை செய்யணுங்கிற பாத்துக்கோங்க. காங்கிரஸ் கட்சி 2021 25 சீட்டை வாங்கி 18 சீட்டு அடிச்சிட்டாங்க. அவங்களுடைய ஸ்ட்ரைக்கிங் ரேட் எப்படி இருக்குன்னு பாருங்க. பியூட்டிஃபுல்லா அடிச்சாங்க. இன்னைக்கு அண்ணன் மாணிக்கம் தாக்கூர் புண்ணியத்துல ஆட்சியில பங்கு, அதிகாரத்தில் பங்குன்னு கடுமையா முரண்டு பிடிக்கிறாங்க. அப்ப நீங்கள் காங்கிரஸ் கட்சியோட போட்டி போடணும். காங்கிரஸ் கட்சி தான் பாஜகவுக்கு பிரதான எதிர்ச்சி. ஆனா எதுல போட்டி போட்டுருக்கீங்க? கோஷ்டி பூசல்ல. காங்கிரஸ் கட்சிக்கு சற்றும் குறைவில்லாத இடத்துல பாஜக இருக்கு. 2 தலைவர்கள் பேசினாங்கன்னா 3ஆவது தலைவர் பத்தி தான் பேசுறாங்க. அவர் அப்படி ஜி, இவர் இப்படி ஜி. அண்ணா ஜியை மட்டும் விட மாட்டாங்க. பொருளை பேசினா கூட ஜி சேர்த்தான் பேசுறாங்க. நல்ல மனுஷங்க. பொருளை பேசினா கூட அதை சேர்த்தான் பேசுறாங்க. மாறி 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 யார் காலை யார் வாரி விடணும். அதிமுக கூட்டணியில 234 சீட்டு தான் தமிழ்நாட்டுக்குள்ள. 234 சீட்ல ஏடிஎம்கேக்கு, பிஜேபிக்கு, கூட்டணியில் இருக்கக்கூடிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், பாரிவேந்தர், ஏசி சண்முகம், ஜான் பாண்டியன், புதிய தமிழ் டாக்டர் கிருஷ்ணசாமின்னு நிறைய பேருக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அப்ப நீங்கள் இருக்கக்கூடிய, நீங்கள் விரும்பக்கூடிய தொகுதியில உங்கள் கட்சிக்கே சீட் இல்லாமல் இருக்கலாம். உங்கள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சீட்டில் கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். எனக்கு இல்ல, என் கட்சிக்கு இல்ல, எப்படி நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு கிளம்பிட்டீங்கன்னா 1996 சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொன்னது போலதான், ஆண்டவனால கூட காப்பாற்ற முடியாது. மாறாக 234 தொகுதியும் அருமை சகோதரர் விஜய் சொன்னது போல மதுரை வடக்கு விஜய், மதுரை தெற்கு விஜய், உசிலம்பட்டி விஜய் அப்படின்னு சொன்ன மாதிரி தமிழ்நாடு முழுக்க பாரத பிரதமர் நரேந்திர மோடியே போட்டியிடுகிறார் 234 தொகுதியில. அந்த மாதிரி நினைச்சு நீங்க வேலை பார்த்தா மட்டும்தான் 40 தொகுதியோ 50 தொகுதியோ பிஜேபிக்கு என்ன அலாட் ஆகுதோ முடிஞ்சளவு கொஞ்சம் ஏத்தி விடுவோம். 40 50 எவ்வளவு அலாட் ஆனாலும் அதுல 95% ஸ்ட்ரைக் ரேட், சக்சஸ் ரேட் இருக்கணும். 40 தொகுதி கொடுத்தப்பா
38 எம்எல்ஏக்கள் உட்கார்ந்துருக்காப்பான்னு வரணும். அப்படின்னா தான் அந்த மாதிரியான ஒரு வளர்ச்சி தான் மகாராஷ்டிராலையும் பீகார்லையும் பிஜேபி நம்பர் 1 கட்சி ஆக்கியது. அந்த மாநிலங்கள்ல வேறு கட்சிகள் முன்னிற்க பாஜக 2வது இடத்தில் இருந்தது. ஆளுக்கு பாதி சீட்டு வரைக்கும் பிரிச்சுக்கிட்டாங்க. ஆளுக்கு பாதி சீட்டு பிரிக்கும் போது பாஜக வென்ற அளவுக்கு சிவசேனா வெல்லவில்லை. பாஜக வென்ற அளவுக்கு இவங்க நிதிஷ்குமாருடைய கட்சி வெல்லவில்லை. அப்ப அதிகமான ஸ்ட்ரைக் ரேட்ல பாஜக இருந்தது. இன்னைக்கு அந்த 2 மாநிலங்களுமே நம்பர் 1 கட்சியா இருக்கிறது. நாளைக்கு பாஜக கூட்டணியில உங்களுக்கு அதிமுக பாஜக எத்தனை சீட் ஒதுக்கப்பட்டாலும் அத்தனை சீட்டையும் வென்று கொடுப்போம். ஏடிஎம்கே கொடுத்தாலும் உங்களுடைய தொகுதியில திடீர்னு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இருக்கலாம், புதிய தமிழன் டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கலாம். எந்த வேட்பாளர் இருந்தாலும் எந்த கட்சி இருந்தாலும் இந்த தொகுதியை வெல்ல வைப்போம். அப்படின்னா தான் பிஜேபிக்கு ஒரு ஓட்டு இருந்திருக்கு, பிஜேபி ஓட்டு உள்ள விழுந்திருக்கு தெரியும். யோசிச்சு பாருங்க, விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு 4 எம்எல்ஏ 2 எம்பி. அவர்கள் தனித்து நின்றால் 1 எம்எல்ஏ கூட வாங்க முடியாது. விடுதலை சிறுத்தைகள் கட்சி தனித்து நின்றால் 1 எம்எல்ஏ கூட வாங்க முடியாது. ஆனால் கூட்டணியின் மூலமாக 4 எம்எல்ஏக்கள் 2 எம்பி அவர்கள் கிடைத்திருக்கிறார்கள். அதனால அந்த கூட்டணியை டிஎம்கே வேல்யூ பண்ணுது. அவர்கள் நம்மோடு இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அதுபோல பாஜகவை கூட்டணிக்கு வச்சோம், நாம ஜெயிச்சோம் அப்படிங்கிற எண்ணம் அதிமுகவுக்கு ஏற்பட வேண்டும். எதனாலப்பா ஜெயிச்சீங்கன்னா பிஜேபி கூட்டணி வச்சிருந்தோம்ப்பா, நல்ல வேலை ஜெயிச்சோம்பாங்கிற நிலைமை. அந்த அளவுக்கு காரிய கர்த்தாக்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, செயல் வீரர்கள் அப்படின்னு தமிழ்ல சொல்லுவோமே, அந்த வீரர்கள் பூரா செயல்ல இருக்கணும், பேச்சுல இல்ல, ஆக்ஷன்ல, கிரவுண்ட்ல, தரையில. அப்ப 234 தொகுதியிலும் அதிமுக கூட்டணியை வெல்ல வைப்பதற்கான உழைப்பை கொடுப்போம்னு சொன்னாதான் களம் உங்களுக்காக காத்திருக்கும். களம் காத்திருக்கிறது. நீங்கள் தயாரா பார்த்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.